இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 சனி வக்ர பெயர்ச்சி என்னவெல்லாம் மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னமெல்லாம் ஏற்றங்களை கொடுக்க போகுது, வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்ல எதிர்பார்ப்போட காத்திருக்க நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்காரு ஜோதிட பேரறிஞர் ஐயா திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். சார வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். சார் வணக்கம். இறைவா நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த வருடம் இந்த 2026 சனி வக்ர பெயர்ச்சி என்னவெல்லாம் மாற்றங்களை இவங்களுக்கு கொடுக்க போகுது சார்? ரிஷபம் 2026 சனி வக்ர பெயர்ச்சியினுடைய சூழல்கள் எப்படி இருக்கு சார்? ரொம்ப அருமையா இருக்கு. இவங்களுக்கு கை கெட்டினது வாய் கெட்டாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. கைக்கு பக்கத்திலே இருந்தது. சார் என்ன சார் தொரட்டு கொம்பு போட்டாவது எடுக்கலான்னு பார்த்தா கூட அந்த மாங்காய் நம்ம கைக்கு கிடைக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டாங்க. இப்போ கிடைச்சிடும். அது படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், இதெல்லாம் கிடைக்கும். பல நாள் காத்திருப்பு இப்ப சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறமா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த துறையில எந்தெந்த நபர்கள் சரியான விஷயங்களை தொடங்கினா நல்லா இருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியில? அதாவது முதல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, சார் எனக்கு இந்த குரூப் இந்த யூனிவர்சிட்டியில நான் படிக்கணும், இந்த காலேஜில் நான் படிக்கணும்னு ஒரு எய்ம் சார், அது கிடைக்குமா? ஏதோ எங்கள் அப்பா வயிற்ற கட்டி வாயை கட்டி ஏதோ லோன் வாங்கி கொடுத்துட்றாரு சார், நான் போயிட்டு வந்துடுறேன், ஆனால் அந்த கல்லூரியில் அந்த யூனிவர்சிட்டியில் நான் கேட்குற அந்த கிளாஸ் கிடைக்குமானா கிடைக்கும். லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி கிடைக்கும். நிறைய பேர் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, AI அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அது அந்த அளவுக்கு பெருசாக வராது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்தாக இருந்தாலும் இதில் இருந்து டெவலப் ஆகக்கூடிய விஷயங்கள் இன்னும் மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும். இருந்தாலும் அந்த பழைய சப்ஜெக்டும் மெரு போகாது. தாராளமாக நீங்கள் படிக்கலாம், தாராளமாக நீங்கள் போகலாம். சரி, பல நாள் காத்துட்டு இருக்காங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள். திருமணத்துக்காகவும் சரி, தொழில் சார்ந்தும் சரி. நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த காலகட்டம் நல்லா இருக்கு அப்படின்னு. இப்போ எப்படி அவங்க முன்னாடி வைக்கலாமா சார்? கெட்டி மேளம் கொட்டியே தீரும். இவங்க ரொம்ப நாளாக தேடிட்டு எனக்கு பொண்ணு பிடிச்சா ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் பொண்ணு பிடிச்சா குடும்பம் சரியில்லை. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், மாப்பிள்ளையாக இருக்கட்டும், மணமகளாக இருக்கட்டும், எனக்கு ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது சார். நானும் தேடி தேடி வரேன். ஊர்லலாம் வேறு என்னை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் என்ன பெரிய இடமா பார்க்குறீங்களா? எங்கே ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் என்னை ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுவே கஷ்டமாக இருக்குது, இதுக்கே நாங்கள் போகிறதில்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட நல்ல அழகான கணவன், நல்ல அழகான மனைவி உங்களுக்கு வாய்ப்பாள். அதே மாதிரி கல்யாணமாகி 2-3 வருஷம் ஆயிடுச்சு சார், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிச்சயமா. ரொம்ப நாள் காத்துட்டு இருக்காங்க, தங்கம் வாங்கலாமா, இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கூடிய ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர பயிற்சியில காலகட்டம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இல்லை, இந்த நேரத்தில் எப்பவுமே மெட்டலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஜாதகத்தை மாத்திரம் பார்க்கக்கூடாது, யூனிவர்சல் ஜாதகத்தை பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது மெட்டல் இன்னும் இறங்கும். அதே நேரத்தில் பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் விலை ஏறும். அந்த ஷேர் மார்க்கெட் ஒரு அப் அண்ட் டவுனாக இருக்குமே ஒழிய ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டாக இருக்கவே இருக்காது. ஒன்று போனால் கீழே போகும், இல்லைன்னா மேலே போகும். இதெல்லாம் டிபெண்ட் அப்பான் த வேர்ல்டு அந்த ஹாரோஸ்கோப் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு தங்கம் வாங்கலாமா அப்படின்னா, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்டிங் இன் அ கோல்டு. அது ஒரு சேவிங்காக நினச்சி வாங்காதீங்க. வேணா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் போட முடியல சார், நான் ஃபாரினில் இருக்கேன், நான் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், எனக்கு அடிப்படையாக ஒரு சில தங்கங்கள் எனக்கு வேணும்னு சொல்லும்போது தங்கத்தினுடைய விலை குறையும். அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணும்போது ஒரு சரியான ஒரு பொருள் வாங்கக்கூடிய தேவையான நினைச்சு வாங்குங்க. இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எந்த கோவில் வழிபாடு இல்லை எந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்க சொன்ன மாதிரி ரிஷபத்துக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்கு, அப்ப இன்னும் வாழ்க்கையில நல்ல சூழல்கள் அமைகிறதுக்கு கை கூடும்? ஷண்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டீங்கன்னா அதிக சுப பலன் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு மொத்தத்திலேயே கை கெட்டினது வாய் கெட்டல, மேலதிகாரிகள் தொல்லை, அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ரெக்கக்னேஷன் இல்லை, திருமண தடை, குழந்தை தடை, வீடு வாசல் வாங்கலான்னு போனால் அந்த வீட்டு நம்பர் நல்லா இருக்குது, நியூமராலஜி நல்லா இருக்குது, அந்த வாஸ்து நல்லா இருக்குது, டாக்குமெண்ட் சரியில்லை.
எல்லாமே டபுள் டாக்குமெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு போகிறதுக்காக சொல்கிறேன், முருகனை போய் வழிபடுங்க. முதல்ல இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரும் முருகன், சகலமும் உங்களுக்கு வெற்றி தரும் முருகன். திருச்செந்தூர் முருகன் வந்து எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, குருவாக இருப்பவன். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் ஷண்மதி அப்படின்னு சொன்னேன். சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூல மந்திரத்தை சொல்லி இறைவனை வழிபட்டால் அற்புத காலமாக இருக்கும், நல்லா இருக்கும். சனி பெயர்ச்சினா வேற, சனி வக்கரம்னா வேற. சனி பெயர்ச்சினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறும் காலத்தை வந்து சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி வக்கரம் அப்படிங்கிறத சனி வந்து கும்பத்துக்கு வந்து திரும்பி பார்ப்பார், அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இதை தான் சனி வக்கரம்னு சொல்கிறோம். பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரம் அப்படிங்கும்போது அந்தந்த கிரகங்கள் வக்கரமாகும். அந்த சனி பெயர்ச்சி, சனி வக்கரன் மாத்திரம் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. சனி தானா வக்கரம் ஆவறதில்ல. சனியோட வீட்டுக்கு 3, 5ஆம் இடத்தும் வரைக்கும் செவ்வாய் எந்த காலத்துலலாம் பயணம் செய்கிறாரோ அந்த காலத்தில் சனி வக்கரமாயிடும். இதுதான் ரகசியம். அப்போ சனி வக்கரம் ஆகிறதுக்கும் செவ்வாய் 3, 4, 5ஆம் வீட்டுக்கு வர்றதுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. இது வெப்ப கிரகம், இது நீர் கிரகம். யார் வெப்ப கிரகம்? செவ்வாய். நீர் கிரகம், குளிர்ச்சியான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர். ஸோ நெருப்புக்கிட்ட வந்து குளிர்ச்சி வந்தால் எப்படி இருக்கும்? உருகும். அதனால தான் இயற்கை அழிவுகள் நீரினால், நெருப்பினால், வெள்ளத்தினால், போர் பதட்டத்தினால், அதே மாதிரி மத கலவரங்களால், ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனையாகவும் நிறைய பிரச்சனைகள் ஒரே வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுக்கான காரணம் அந்த சனியும் செவ்வாயும். நீங்கள் கூட நம்ம இறைவா டிவியில் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, சனி பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டில் இதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். குரு பயிற்சியிலையும் சொல்லியிருந்தீங்க. குரு பயிற்சியிலையும் சொல்லியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக மாறுதல்கள் வர்ற நேரங்களில் பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இதனுடைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வருடம் அதிகமான மழையும் சில இடங்களில் வறட்சியும் இது இருக்கத்தான் செய்யும். தண்ணீர் பஞ்சம் ஒரு சில இடங்களில் வரும், ஒரு சில இடங்களில் அதிகமான மழை பெஞ்சு அதற்கான பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் போர் முடிஞ்சிருச்சு, ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு கூட மீண்டும் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும். இந்தியாவிலையும் வருமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால அதிகம். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களும் கொடுக்கல் வாங்கல் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கு போய் படிக்கிறத பார்க்கணும். கல்லூரியில் போய் நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும். டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக பயணத்தில் இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இப்போ போர் சூழல் பதட்டமான இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. அப்போ பணவரவு, முதலீடு, இல்லை புதிய தொழில் தொடக்கம், இந்த மாதிரியான சூழல்களில் ஈடுபட வேண்டியவங்க இந்த சனி வக்ர பயிற்சியில் எப்படி இருக்கலாம்? உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கொடுக்கறது அத்தனையுமே பொது பலனும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான். ஆனால் உங்களுக்கு அது எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லை சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்கா, குரு தசை நடக்குதா, சுக்கிர தசை நடக்குதா, ராகு கேது தசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதை கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. சனி வக்ரம் 11/12/2026 வரைக்கும் இருக்குது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. விடியற் காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் இது நடுவில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. ஒரு பக்கம் ராகு கேது பெயர்ச்சி, ஒரு பக்கம் சனி வக்ரன், குருவும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டம் ரொம்ப கர்ண கடூரமான ஒரு காலகட்டம். அதனால தான்
பயணங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், மதக்கலவரங்கள் இருக்கும். மிக ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு காலம். இதை நம்ம விஞ்ஞானத்தில் வந்து இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இதை வந்து ஒரு 1.5 வருஷமாக இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா. ஆகவே இது மக்கள் எல்லாம் இந்த 12 ராசிக்காரர்களும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்களும் கேள்வி கேட்க போகிறீங்க, நம்மளும் நிறைய சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் போன தடவை குரு பயிற்சி பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இயற்கை பேரிடர்களால் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மோசமான சூழல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொன்னீங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த சூழலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஏன் தெற்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய வயநாட்டிலையுமே பாதிப்பு மறுபடியும் பிரச்சனை இல்லைங்களா இருக்கு. அப்போ நிச்சயமா இப்போ நீங்கள் சொல்லுங்க ஐயா, அஜாக்கிரதையா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, இரவு பயணங்களை தவிர்த்துருங்க, அப்படி உடல்நல பாதுகாப்போட இருங்கன்னு சொல்றீங்க. பொது பரிகாரங்களா, பொதுவா இந்த கோயில்களுக்கு வழிபாடு இல்லை வீட்டில் இந்த சூழலில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள்னு ஏதாவது? இல்லை, இது வந்து அந்த பூமியினுடைய தட்பவெட்ப நிலையே டோட்டலாக மாறுது. இதுக்கு நீங்க இறைவனை வழிபட்டாலும் சரி, கிரக வழிபாடு செஞ்சாலும் சரி, இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் பாதிக்கக்கூடியது. இது என்ன அந்த சிக்கல்ல நம்ம மாட்டாம வேணா தப்பிக்கிறதுக்கு இறை வழிபாடு ஒரு வழிகோலாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு அப்படியே பதைக்குது. அவங்கள ஓடி வராங்க, அது ஓடி வந்து பிடிச்சிருது. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது. நிச்சயமா சார். அதனால தான் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களே, நான் பரிகாரம் இதுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. என்ன பரிகாரம்னா, நீர்நிலையில் வீடு கட்டாதீங்க, நீர் பாதையில் வீடு கட்டாதீங்க, ஏரிக்குள்ளே போய் வீடு கட்டாதீங்க, கடற்கரை ஓரமாக வீடு கட்டாதீங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்கள் பரிகாரம்னு சொல்கிறதுனால நவ கிரகங்களை பரிகாரம் பண்ணுறதை விட இயற்கையோடு ஒட்டி வாழ நம்ம கற்றுக்கணும். இயற்கையை எதிர்த்து வாழ பழகக்கூடாது. இப்போ பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியமானது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது அதுதான் உண்மை. 2வது, அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு தருமா? தர முடியாது. நம்ம பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமா சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, குப்பையை இங்கே போடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குப்பைக்கு தொட்டிக்கு பக்கத்தில் தான் போடுறோம். கண்டிப்பாக. அப்போ அதை வாடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நிச்சயமா. ஆகவே முதல்ல நமக்கு நாமே நம்மளை மாற்றிக்கணும். சில கட்டுப்பாடுகள், சுகாதார முறைகள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். சனீஸ்வரர் என்பது ஆரோக்கியத்துக்கு எடுத்துருவான். வயிறு, நரம்பு, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவான், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுத்துருவான், சாப்பிட்ற தண்ணியில் பிரச்சனைகள் கொடுத்துருவான். ஆகவே தான் நீங்கள் ஆடி மாதம் கூட கூழ் வார்த்து அம்மனுக்கு வேப்பிலை போட்டு அந்த வேப்பிலையோடு சேர்ந்த கூழை நம்ம குடிக்கிறோம். ஏன்னா வேப்பிலைங்கிறது ஒரு அருமருந்து, வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் போயிடும். இப்போ நீங்கள் பரிகாரம் சொன்னீங்களே, அந்த பரிகாரமும் வாழ்க்கை முறையும் வாழ்வியலும் சேர்ந்து அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக சார். ஆக வீடு கட்டுறது எங்கன்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய, வழியிலெல்லாம் போய் வீடு கட்டி அதனுடைய பாதையில் நீங்கள் போனீங்கன்னா பஞ்சபூதங்களும் தடுக்க முடியாது. நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளுக்கு நம்மளுடைய இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.